அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இன்று 261வது வசனத்தை கவனிப்போம். இஸ்லாமிய வாழ்வில் தர்மம். பொருளாதார பகுதி மனித வாழ்வில் மிகவும் அடிப்படையானதொரு கூறாகும். எனவேதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தாங்கி நிற்கும் 5 தூண்களில் ஒன்றாக வறுமை ஒழிப்பை முதன்மையாக கொண்ட ஜக்காத் என்ற வரி அமைப்பை வரையறுத்தார்கள். பொருளாதார பிரச்சனையானது தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஏற்படுத்தும் தாக்கம் மிகப்பெரியதாகும். சமூகங்களுக்கிடையான உறவுகளிலும் நாடுகளுக்கு மத்தியிலான தொடர்புகளிலும் கூட அது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது சந்தேகத்துக்கிடமற்ற விடயமாகும். இப்பின்னணியில் மதீனாவில் உருவான அப்புதிய சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான பல வழிகாட்டல்களை விளக்கி வந்த அத்தியாயம் இப்போது பொருளாதார பகுதியில் தலையிடுவது மிக இயல்பானதே ஆகும். அந்த வகையில் இந்த அத்தியாயம் தொடங்கும் போதே நம்பிக்கையோடும் தொழுகையோடும் இணைத்து செலவழித்தலை சுட்டிக்காட்டியமே நினைவுபடுத்திக் கொள்ளத்தக்கதாகும். இப்போது இங்கே நாம் பார்க்க போகும் சில ஒழுங்குகளோடு பொருளாதார வழிகாட்டல்கள் யாவும் முடிந்துவிட்டன என பிழையாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக முன்னால் இந்த அத்தியாயம் விளக்கிய பல வசனங்களிலும் அல் குர்ஆனில் பல இடங்களிலும் அந்த வழிகாட்டல்களை காண முடியும் என்பது அவதானத்தில் கொள்ளப்பட வேண்டும். மனிதன் பணத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவன். தன் வாழ்வின் மிக முக்கிய பாதுகாப்பு சாதனமாக அதனை அவன் கருதுகிறான். இப்பின்னணியில் அது சார்ந்த சட்ட அதிகார கெடுபிடிகளில் இருந்து தப்புவதற்கே அவன் முயல்வான் என்பது அவதானிக்கப்படும் உண்மையாகும். இப்பின்னணியிலேயே சுய இயக்கத்தோடு கூடிய தர்மத்திற்கும் கூடுதல் முக்கியத்துவத்தை அல் குர்ஆன் கொடுக்கிறது. சமூகத்தின் உள்ளே பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறிப்பதற்கு தர்மம் ஒரு நல்ல பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றே அல் குர்ஆன் எதிர்பார்க்கிறது. யுத்தங்களாலும் புலம்பெயர்வாலும் மதீனா சமூகத்தில் உருவாகிய விதவைகள், அனாதைகள், வறுமைப்பட்டவர்கள் என்போரை பின்னணியாக கொண்டும் இவ்வசனங்கள் இறங்கின என்பதில் சந்தேகமில்லை. இப்பகுதி வசனங்கள் சமூகத்திற்காக பொதுவாக செலவழித்தல், தர்மம் செய்தல் என்பன பற்றி பேசுகின்றன. குடும்பத்திற்கான உறவினர்களுக்கான செலவழித்தல் பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டது. இவ்வாறு குடும்பத்திற்கு உறவினர்களுக்கும் செலவழித்தல் இயல்பான தூண்டுதலை கொண்டதாகும். எனவே அவ்வாறு செலவழிக்க தூண்டுவது இலகுவானதாகும். ஆனால் உண்மையில் பொது நலன்களுக்காக செலவழிக்க மனிதர்கள் பெரும்பாலும் இயல்பாக தூண்டப்படுவதில்லை. எனவே அவ்வாறு செலவழிக்க தூண்டுவது கடினமான பணியாகும். ஆகவேதான் பொது நலன்களுக்காக செலவழித்தலை இவ்வசனங்கள் பல வகையிலும் தூண்டுகின்றன. அத்தோடு அவ்வாறான செயல்பாட்டுக்கான ஒழுங்குகளையும் அவை விளக்குகின்றன. முதலில் தர்மத்தின் பயன்பாட்டை கீழ்வருமாறு இறைவன் விளக்குகிறான். ஒரு தானிய விதையிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் 100 தானிய மணிகளை தாங்கி நிற்கின்றன என்பதனை இறைவனின் பாதையில் தமது செல்வங்களை செலவழிப்பவர்களுடன் ஒப்பிடலாம். இறைவன் தான் விரும்புபவர்களுக்கு பன்மடங்கு கொடுக்கிறான். இறைவன் விசாலமான போக்குடையவனும் நன்கு அறிந்தவனுமாவான். வசனம் 261. இறைவனின் பாதையில் செலவிடல் என்பது ஒரு பொது பிரயோகமாகும். சமூக பொது நலன்களுக்காக செலவிடல் என்று அதற்கு பொருள் கொள்ளலே மிக பொருத்தமானது. அத்தகைய செயல்பாட்டிற்கே இந்த உவமை தரப்படுகிறது. தர்மத்தால் வரும் உலக பயன்பாட்டையும் மறுமையின் கூலியையும் இந்த உவமை குறிக்கிறது என பொதுவாக கொள்ளல் மிகவும் பொருத்தமானதாகும். ஒரு தானிய விதை, அதிலிருந்து முளைக்கும் 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் என்றிவ்வாறு 700 தானிய விதைகளாக ஒரு தானியம் பெருகும் வகையில் தர்மமும் பல்கி பெருகி பயன்பெறுகின்றது என இந்த வசனம் விளக்குகிறது. பொது நலன்களுக்கு செலவிடும் போது சமூகம் வளம் பெறுகிறது, அபிவிருத்தி அடைகிறது, வளர்ச்சி காண்கிறது. அந்த வளர்ச்சி பன்மடங்காக பல்கி பெறுகிறது. உதாரணமாக, நாம் ஒரு குடும்பத்தில் உள்ள தனிநபர் ஒருவரின் முன்னேற்றத்துக்காக அல்லது கல்விக்காக சிறந்த முறையில் செலவழித்து சிறந்த முறையில் உருவாக்கிவிடும் போது பல அங்கத்தவர்களை கொண்ட அந்த குடும்பமே சிறப்புற்று வாழ்கிறது. ஒரு பாடசாலைக்காக செலவழித்து அதனை சீர்படுத்துகின்ற போது நூற்றுக்கணக்கான, சிலபோது ஆயிரக்கணக்கான மாணவர்களை சீர்படுத்தி குறிப்பிட்ட ஒரு கிராமத்தையோ நகரையோ வளர்த்துவிட்டதாக அது அமைகிறது. அந்த வகையில் நாட்டின் வளர்ச்சியிலும் தர்மம் பெரும் பங்கு வகிக்கிறது. இஸ்லாமிய செயற்பாடுகளுக்காக தர்மம் செய்வதும் முழு சமூகமும் பெரும் பயன்பெற காரணமாகிறது. இவ்வாறு சமூக பொது நலன்களுக்காக செலவிடும் போது அது நிலத்தில் இடப்படும் ஒரு விதை போன்று பல்கி பெருகி பலன் கொடுக்கிறது. இறைவன் இவ்வாறு செலவழித்தவருக்கு அவரது செல்வத்திற்கான பயனை பன்மடங்காக்கி கொடுக்கிறான்.
அவருக்கான கூலியையும் பன்மடங்காக்குகிறான். இறைவன் தாராளத்தன்மை கொண்ட விசாலமான போக்குடையவன். அவனுக்கு செலவழித்தவர்களது மனோநிலை நன்கு தெரியும். அதற்கேற்ப கூலியும் அவனே கொடுக்கிறான். இவ்வாறு இறைவன் செலவழிப்போருக்கு மறுமையில் கொடுக்கும் கூலியையும் வெகுமதியையும் இவ்வசனம் குறிக்கிறது என்பது இரு கருத்திற்கு இடம்பாட்டற்ற மிக தெளிவான உண்மையாகும். அடுத்த வசனம் இறை கூலியை பெறும் தர்மம் எத்தகைய பண்பை பெற்றிருக்க வேண்டும் என சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.